ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, விராட் கோலி இந்த ஒரு நியூஸ் கண்டிப்பா என்னைய மட்டும் இல்ல உங்களையுமே ரொம்ப ஷாக் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு டெஃபினெட்லி தெரியும். என்ன அப்படின்னா, விராட் கோலி ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பிரேக் எடுக்கிறாரு. அதுக்கான ரீசன் கேட்கிறப்போ ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில பேர். ஃபர்ஸ்ட்லி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் விராட் கோலியோட பிரதர் அதை முழுவதுமா மறுத்துட்டாரு. எங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை ஏபி டிவிலியர்ஸே மறுத்துட்டார். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, இன்னும் பிறக்கல, அது நான் சொன்னது தவறான விஷயம்னு மன்னிப்புவே கேட்டுட்டாரு. அப்ப என்னதாப்பா விராட் கோலிக்கு இஷ்யூ? இன்கேஸ் குழந்தை பிறந்திருந்தா அந்த நியூஸ் வெளில வந்திருக்கும், இல்ல அவருமே வந்திருப்பாரு. வேற ஏதோ அப்ப சிக்கல்ல இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகே, சரி, அது அவரோட ஃபேமிலி இஷ்யூவோ இல்ல என்னமோ, அது அவரோட தனிப்பட்ட விஷயத்தை சேர்ந்தது. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண கூடாது, நம்ம பண்ண போறதும் கிடையாது. ஓகே, பட் விராட் கோலி கண்டினியூவா இந்தியால ஆடணும், இந்தியாக்காக ஆடணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஜெய்சா கிட்ட இதை பத்தி கேட்டாங்க. ஏங்க விராட் கோலி எப்பதாங்க வருவாரு, அவருக்கு என்னதாங்க ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ ஜெய்சா என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா, விராட் கோலி 15 வருஷமா ஒரு ரெஸ்டோ இல்ல ஒரு லீவுனோ போனது இல்ல. அப்படி ஒருத்தர் 15 வருஷம் கிரிக்கெட் வாழ்க்கையில போறாரு அப்படின்னா அவரோட இதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ டெஃபினெட்லி அவரோட கம்பேக்கு தான் நாங்களும் எதிர்பார்த்து இருக்கோம். கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஓகே, இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப்புக்கு ஆடுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஜெய்சாவோட பதில் என்னவா இருந்திருக்கணும்? ஏங்க அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, அதெல்லாம் டெஃபினெட்லி ஆடுவாரு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா ஜெய்சா என்ன தெரியுமா சொன்னாரு அந்த இடத்துல? அதை எதையுமே இப்ப உறுதியா சொல்ல முடியாது, அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜெய்சா சொன்னாரு. இந்த ஒரு விஷயம் தான் பல சலசலப்புகளை பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தினுச்சு ஃபேன்ஸோட மத்தியில. ஏங்க T20 வேர்ல்டு கப்பே அவர் ஆட முடியாது அப்படின்னு சொல்றீங்க, இடையில நடக்க போற IPL இன்னும் ஒரு மாச காலம் கூட கிடையாது, அதுல எப்படி அப்ப அவர் ஆடுவாருங்கிற கேள்வி பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. என்ன மேட்டர் அப்படின்னா, கண்டிப்பா விராட் கோலி IPL 2024 ஃபுல் சீசனும் அவைலபிளா இருக்க மாட்டார் அப்படிங்கிற நியூஸ் இப்போ தெல்ல தெளிவா தெரியுது. ஆரம்ப காலகட்டத்தில் நடக்க போற மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி அவைலபிளா இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் நியூஸ் நினைக்கிறேன். அவருக்கு சம்திங் ஏதோ ஒரு இதுங்க, அவரு என்னைக்குமே ஃபேமிலியை முதன்மையா கொண்டு இது இருக்கிறவர் தான், எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். ஓகே, பட் ஆனா IPL அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட 16-17 வருடம் கழித்து அவர் ஒரு சீசன்ல ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ண போறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற நியூஸ் படி அப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல த்ரூ அவுட் IPL மிஸ் பண்ணுவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். எண்ட் ஆஃப் த டேல RCBயோட மேனேஜ்மெண்ட் சைடு இதை பத்தி கேட்டாங்க. ஆனா இப்ப கேட்கல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த முதல் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாரு பாருங்க நம்ம ஆளு, அப்ப எல்லாம் கேட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, டெஃபினெட்லி RCBக்காக அவர் ஆடுவாருன்னு சொன்னாங்க. பட் அப்ப இருந்த சூழ்நிலையும் இப்ப இருந்த சூழ்நிலையும் ஒண்ணு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சோ வேற ஏதோ அவருக்கு இருக்கு. சோ அதனால இந்த வாட்டி IPL 2024 நம்ம பெருசா விராட் கோலியை பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் மேபி ஒரு 2 to 3 வீக்ஸ் அவர் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. எஸ், இது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா தான் டெஃபினெட்லி விராட் கோலி ஃபேன்ஸுக்கு இருக்கும். ஆப்வியஸ்லி எனக்கே அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் விராட் கோலி இன்கேஸ் மிஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த பிளேயிங் 11 அப்படின்னு நினைச்சு பார்க்க கூட முடியல. ஸோ இதை பத்தி நான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.